ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காம அந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டை நம்ம ஹீரோயினியை பார்க்க வந்துட்டு எனக்கு ஒரு நீ உதவி செஞ்சாகணும், அதனால கோயிலுக்கு நாளைக்கு காலைல வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ அதனால இவளும் கோயிலுக்கு போறா. பார்த்தா சொன்ன மாதிரியே புருஷங்காரனு வந்து நின்றுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அவன்கிட்ட போய் பேசலான்னு பார்த்தா பின்னாடியே அந்த ஏசிபி வந்து நின்றுட்டு இருக்கான். ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி நம்ம இங்க இருக்கிறது தெரியும் அப்படிங்கிற மாதிரி பொண்டாட்டி ஒரு லுக்கு விட்டுக்கிட்டு இருக்கான். அவனுமே மயூரா ஒன்னாலதான் இவனை என்னால கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதாவது மயூராவை ஃபாலோ பண்ணி இவன் பின்னாடியே வந்திருப்பான் போல. ஸோ அப்படிதான் கண்டுபிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. உன் பொண்டாட்டிக்கு தாண்டா நான் தேங்க்ஸ் சொல்லணும், அவனால தான் உன்னை என்னால் பிடிக்க முடிஞ்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு வேற அவன் முழுக்க முழுக்க இவன் பேசுறதெல்லாம் வச்சு பொண்டாட்டி தான் நம்மள போட்டு கொடுத்துட்டா காட்டி கொடுத்துட்டா அப்படிங்கிற மாதிரியே சொல்லிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்கான். ஆனால் அவளோ பின்னாடி கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கா. இல்லை ஓம்கார், அது மாதிரி நான் எதுவுமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு பட் நோ யூஸ் அவனை அரெஸ்ட் பண்ணி அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் வந்த உடனே இவ ஃப்ரெண்டுக்காரனை பார்த்து கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நீ என்னையே ஏமாத்திட்டால, போலீஸ் வெளியில இல்லாத மாதிரி நாடகம் போட்டு நான் ஓம்காரை பார்க்க போறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னையே ஃபாலோ பண்ணி வந்து அவரை கண்டுபிடிச்சிட்டால, உன்னை நான் நம்பின பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கா. ஸ்டாப் இட் மயூரா, நான் அவனோட உயிரை காப்பாத்துறதுக்காக தான் இப்படி பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். உயிரை காப்பாத்தவா அப்படின்னா என்ன, எனக்கு புரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் இவன் ஒரு போஸ்டரை காமிக்கிறான். அதுல வந்து ஓம்கார உயிரோடவோ பணமாவோ புடிச்சு கொடுத்தோம் அப்படின்னா 2 லட்ச ரூபா சன்மானம் தரதாக இவனோட சீனியர் ஆஃபீஸர் வந்து போஸ்டர் வெளியிட்டு இருக்காங்க போல. ஸோ அதனால யாரு வேணாலும் பணத்துக்கு ஆசைப்பட்டு அவனை பிடிச்சி கொடுக்கவோ கொல்றதுக்கோ முயற்சி பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் அவனை சேஃபா இங்க கூட்டிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி இதுதான் ரீசன், இப்பயாவது புரிஞ்சுக்கிட்டியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கேட்கவும் இப்பதான் எனக்கும் புரியுது, ஐம் சோ சாரி, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நான் இதை பத்தி ஓம்காரிக்கிட்டேயுமே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன்கிட்ட போய் பேசுற மாதிரி பேசிவிட்டு அவன்கிட்ட போய் அங்க என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கானா, இந்த மாதிரி உன் பொண்டாட்டியால தான் நீ என்கிட்ட மாட்டின, அவ தான் உன்னை போட்டு கொடுத்தா அப்படிங்கிற மாதிரிலாம் 1க்கு 2 பேசிக்கிட்டு இருக்கான். அதை அவன் பெருசா நம்புற மாதிரியே தெரியல. நீ ஒரு கொலைகாரன், நான் அவளோட பழைய ஃப்ரெண்டு, உன்னை நம்புவாளா என்ன நம்புவாளா, ஸோ அதனால என்ன நம்பித்தான் அவன் உங்ககிட்ட என்ன புடிச்சு கொடுத்துருக்கா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசவும் இவனுக்கு உடனே கோவம் வந்துருது. உடனே அவனோட மூஞ்ச காட்டி ஓங்கி ஒரு குத்து விட்டுறான். அடிச்சடியில ரத்தம் வந்துருச்சு. இவன் உடனே மயூரா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கான். இந்த சவுண்டு வெளியில இருக்கிற அவங்களுக்குமே கேக்குது. அவங்க வந்து உள்ள என்ன சத்தம்னு பாக்குறதுக்குள்ள இந்த பையன் வேணுனே நம்ம ஓம்காரோட கையை பிடிச்சி அவனோட கழுத்துல வச்சு இருக்கிற மாதிரி ஒரு டிராமாவை கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான். என்னை விட்டுரு ஓம்கார் ப்ளீஸ், என்னை கொண்டுடாத அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிவிட்டு ஆனா உண்மையிலேயே அவன் கையை பிடிச்சில்ல, இவன் தான் அவனோட கையை பிடிச்சி நெரிக்கிற மாதிரி ஆக்டிங் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கான். நல்ல வேலை மயூரா நீ வந்த, இல்லைன்னா இந்த பையன் என்ன கொன்னே போட்டிருப்பான், இவன் சரியான சைக்கோவா மாறிட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை உள்ள கூட்டிட்டு போயிடுறாங்க. அவனும் நான் இந்த மாதிரி பண்ணல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் தனியா மயூராவை கூப்பிட்டு இந்த மாதிரி உன் புருஷன் உண்மையிலே கொலைகாரன் தான் போல, அவன் என்னையே கொல்ல பாக்குறான், நான் சொல்ற எதையுமே அவன் காது கொடுத்து கூட கேட்க மாட்டேங்கிறான், எனக்கு வலிக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் உனக்கு நான் மருந்து போட்டு விடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போயிட்டு உட்கார வச்சு மருந்து போட்டு விட போயிட்டு இருக்கா. அவன் ஒன்றும் எனக்கு தேவையில்ல, எனக்கு இந்த மாதிரி காயெல்லாம் அடிக்கடி படத்தா செய்யும், அதை பற்றிலாம் நான் கவலைப்படுறது இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னா நான் கவலைப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை இழுத்து வச்சுட்டு மருந்து போட்டு விட்டுட்டு இருக்கா. உடனே இந்த பையன் அவளை மெய் மருந்து பார்த்துவிட்டு என்ன நீ கவலைப்படுறியா, ஏன் மேல நீ கவலைப்படுறியா, ஏன் மேல நீ அக்கறை காட்டுறியா அப்படின்னு கேட்டா, ஆமா ஏன்னா நான் ஒரு டாக்டர் தானே, என்னோட பேஷண்ட் யாருக்கு அடிபட்டு இருந்தாலும் நான் இப்படிதான் பாத்துருவேன், இப்படிதான் அவங்கள கேர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அப்படின்னா ஒரு சராசரி பேஷண்டா தான் நம்மளையும் பாக்குறாளா அப்படின்னு கடுப்பாயிடுறான். அதுக்கப்புறம் நான் ஓம்காரி கிட்ட பேசியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பேசுறதுக்காக போறா புருஷன்கிட்ட. அவங்கிட்ட வந்து எதுக்காக நீங்க ராகவ அடிச்சிங்க, அவன் உங்க நல்லதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான், ஏன் நீங்க இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எது அவன் என்ன அரெஸ்ட் பண்ணி இங்க கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கான், அதுக்கு நீயும் உடந்தையா இருக்க, இது என்னோட நல்லதுக்காகவா அப்படின்னு கேட்டா, நீங்க என்ன தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க, நான் உங்களை காட்டி கொடுக்கவே இல்லை, ஆனா ராகு இந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணது நல்லதுதான், அவனாலதான் உங்க உயிர் இன்னைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு பேசிட்டு இருக்கா. இவ வார்த்தைக்கு வார்த்தை ராகவ் 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 மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் அவனுக்கு சமக்கம் வந்துருது. வாயை மூடு, எப்ப பாரு ராகவ் ராகவ் ராகவ்னு சொல்லிக்கிட்டு இருக்க, எங்க இருந்தோ வந்து திடீர்னு உன்னோட ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான், அவன் மேல நீ நம்பிக்கை வைக்கிற, கட்டின புருஷன் மேல உனக்கு நம்பிக்கை இல்லையா, இங்கிருந்து கிளம்பு, நான் குற்றவாளி இல்லைங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும், அதை நான் எப்படி நிரூபிக்கிறேன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் அங்க இருக்கிற ஒரு கல் எடுத்து வழக்கம் போல கையில கோடை போட்டுக்கிட்டு இருக்கான் பிடிவாதத்தோட. உனக்கு யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னே தெரிய மாட்டேங்குது, இது வரைக்கும் நீ யாரெல்லாம் நம்பி ஏமாந்துருக்கன்னு பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் அங்க சவத்துல எழுதி வச்சிருக்கான். இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் நீல், அதுக்கப்புறம் அந்த விஷாக்கா, இப்ப அந்த ராகுன்னு சொல்லிட்டு உடனே இவ இதுல ஒரு பேர் மட்டும் மிஸ் ஆகுது, அதையும் ஏன் விட்டு வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட்ல ஓம்கார் பேரைத்தான் எழுதுறா.
நான் உங்களையும் தானே நம்பினேன், முழு மனசோட இப்போ வரைக்கும் நம்பிட்டு இருக்கேன். நீங்க அந்த கொலையை பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ராகு என்கிட்ட உங்களுக்கு எதிராக சிசிடிவி ஃபுட்டேஜை காட்டினா, அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டையும் காட்டினா, அது எல்லாத்தையும் மீறி நான் உங்க மேல முழு நம்பிக்கை வச்சேன். அப்படி இருக்கும் போது நீங்க என்கிட்டயே வந்து புருஷனை நம்ப மாட்டியான்னு கேக்குறீங்களா? ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கப்புறம் நீங்க குற்றவாளி இல்லைங்கிறது உண்மைதான் அப்படின்னா அதை நானே நிரூபிக்கிறேன். நீங்க இதெல்லாம் தலையிடாதீங்க, நீங்க இங்கேயே பேசாம இருங்க, அதுதான் உங்களுக்கு சேஃபு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ இங்கிருந்து கோமா கிளம்பி போயிடுறா. இப்படி புருஷ முண்டாட்டிக்கு நடுவுல சண்டையை வளர்த்து விட்டுவிட்டு இந்த பையன் ஃப்ளேம்ஸ் போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கான். யாரோட பேருக்கு? மயூராவோட பேரையும் இவனோட பேரையும் சேர்த்து வச்சு. அதுல மேரேஜ்னு தான் வந்திருக்கும் போல. அதை பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு பயபுள்ள வீட்டுக்கு போகிறான். அங்கே போய் பார்த்தா பயங்கர ஷாக்கு நமக்கு. ஏன்னா இத்தனை நாளாக இவன் ஃப்ரெண்டுன்னு தானே சொல்லிக்கிட்டு இருந்தான். இப்போ பார்த்தா அங்கே இருக்கிற இடம் ஃபுல்லாகவே நம்ம மயூராவோட ஃபோட்டோஸாக இருக்குது. அதுவும் பெரிய பெரிய ஃபோட்டோஸாக பிரிண்ட் பண்ணி ஒட்டி வச்சுருக்கான். அது இல்லாமல் மயூரா ஸ்டார்டிங்லேருந்து அவன் ஃபாலோ பண்ணி எடுத்து வச்சிருப்பான் போல் ஒவ்வொரு வீடியோ கிளிப்ஸாக. அது எல்லாமே அங்கே ப்ளே ஆகிட்டு இருக்கு. அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு இவனும் சொல்லிக்கிட்டு இருக்கான், ஏன் மயூரா நீ இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ண? நான் உன்னை காதலிக்கிறேன். அப்படி இருக்கும்போது நீ எனக்காக வெயிட் பண்ணியிருக்கலாம்ல. நான் கொஞ்ச நாள் தான் உன்னை விட்டுட்டு இந்த போலீஸ் ட்ரைனிங்காக வெளியூர் போனேன். அந்த சமயம் பார்த்து அந்த ஓம்காரன் நீ சூஸ் பண்ணது ரொம்ப தப்பு. அவன் பாரு உன்னை எந்த நிலைமைக்கு ஆளாக்கிட்டான்னு. உன்னோட இந்த அழகான முகத்தை அவன் இப்படி மார்க்கை போட்டு கெடுத்துட்டான். அவன் உனக்கு ஏத்தவன் இல்லை மயூரா, உனக்கு ஏத்தவன் இந்த ராகு மட்டும்தான். நான் தான் உனக்கு ஏத்தவன். நீ என்ன மட்டும்தான் சூஸ் பண்ணணும். நீ என் கூட இருந்தனா உன்னோட வாழ்க்கையே அழகா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அந்த பைய மயூராவோட ஃபோட்டோவையும் அவனோட ஃபோட்டோவையும் ஒன்னா சேர்த்து ஜாயின் பண்ணி வச்சிருக்கான். அதை பார்த்துட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்கான், இந்த ஃபோட்டோவில் இருக்கிறது உண்மை இல்லைங்கிறது எனக்கும் தெரியும். ஆனால் கூடிய சீக்கிரத்தில் இது உண்மையாக போது, நீ எனக்கு சொந்தமாக போற அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இவன் அவளோட புருஷனோட கேஸை எடுத்த சாதாரண ஒரு ஏசிபியா தான் நம்ம பார்த்தோம். அப்புறம் பார்த்தா இவனை ஃப்ரெண்டுன்னு சொன்னாங்க. இப்போ பார்த்தா இவன் ஒன் சைடா நம்ம ஹீரோயினியை காதலிச்சிட்டு இருந்திருக்கான். அது பத்தாதுன்னு அவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் சண்டையை கிளப்பி விட்டுட்டு இப்போ அவளை சொந்தமாக்கணும்னு வேற நினச்சிக்கிட்டு இருக்கான். இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. அப்புறம் நம்ம ஹீரோயினி புருஷன் மேலே தப்பு இல்லைங்கிறத அவளே நிரூபிக்கணுங்கிற அந்த முடிவுக்கு வந்துட்டா இல்லையா. ஸோ அதனால ஏசிபியை கூட்டிக்கிட்டு ஆல்ரெடி ரிப்போர்ட் கொடுத்துருந்தான் இல்லையா ஒரு டாக்டரு, அந்த ரிப்போர்ட்டில் தான் அதாவது பிரச்சனையாக இருக்கணும். ஏன்னா ஓம்கார் சொன்னார் அதில் மிடில் இருக்கிற பேஜஸ் வந்து கிழிஞ்சிருந்துச்சின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அந்த இடத்துக்கு போய் செக் பண்ணி பார்த்தா ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்திருக்காங்க. அப்போ அங்கே ஒரு சில ஃபைல்ஸ் வந்து மேலே இருக்கு போல். அதை எடுக்கலாம் நம்ம ஹீரோயினி ட்ரை பண்ணிட்டு இருக்கா. இவன் தான் பக்கத்தில் போயிட்டு ரொம்ப க்ளோஸாக அதை எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்கான். அதை படித்து பார்த்தும் அவளுக்கு பெருசாக எந்த ஒரு க்ளூவுமே கிடைக்கல. சரி, நான் விஷாக்காவோட ஃபைல்ஸ் கொஞ்சம் வீட்டில் இருக்குது, அங்கே போய் நான் தேடி பார்க்குறேன், ஏதாவது கிடைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்ப போகிறா. நானும் வரேன்னு இவனும் சொல்லிக்கிட்டே இருக்கான். இல்லை பரவாயில்ல நானே பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் அவன் கேட்க மாட்டேங்கிறான். என்ன மயூரா, நானும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். நான் உன்னோட பழைய ஃப்ரெண்டு, ரொம்ப நாள் கழிச்சு உன்னை மீட் பண்ணியிருக்கேன். ஒரு வார்த்தை வீட்டுக்கு சாப்பிடவான்னு கூட கூப்பிட மாட்டேங்கிற. இப்போ இந்த கேஸ் விஷயமா விசாரிச்சுட்டு அப்படியே உன் வீட்டில் சாப்பிட்டு போகலான்னு பார்த்தா ஒரு வார்த்தை கூப்பிட மாட்டேறியா அப்படிங்கிற மாதிரி கேட்டதும் அவளும் வேற வழி இல்லாமல் சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, நைட்டு டின்னருக்கு வீட்டுக்கு வந்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவன் இங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவனுக்கு ரொம்ப சந்தோஷம். அடுத்த நிமிஷமே அந்த பையன் பண்ணுற வேலை என்னன்னா கையில் பொக்கேவெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக ஓம்காரை தான் பார்க்க போயிட்டு இருக்கான். நான் எங்கே போகிறேன்னு தெரியும்ல, உன் பொண்டாட்டியை தாண்டா பார்க்க போகிறேன். இன்னைக்கு நைட்டு அவள் என்ன சாப்பிட கூப்பிட்டுருக்கா, அதுவும் டின்னருக்கு. யாருக்கு தெரியும், சாப்பிட்டதுக்கு அப்புறம் ரெண்டு பேரும் ஒரே வீட்டில் ஒன்றா தங்குற நிலமை கூட வரலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அவனை வெறுப்பத்தி பேசவும் அவனுக்கு கோவம் வந்துடுது. சரிடா பாய்டா போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்பவும் அந்த பையன் உடனே கோவப்படாமல் ஆல் த பெஸ்ட் போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறான். உனக்கு கோவம் வரல, நான் உன் பொண்டாட்டியை தாண்டா பார்க்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னான். ஆமாம் அதுக்கு தான் நானும் ஒன்று அனுப்பி வைக்கிறேன், தாராளமாக போயிட்டு வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவனை அனுப்பிச்சி வச்சிடறான். அதுக்கப்புறம் அவனை இங்கேருந்து கிளம்பி போயிடுறான். இவனோட மனசில் என்ன இருக்குன்னு தெரில. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் தான் பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.